श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता आरावद अध्यायम 29வது श्लोकम। सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः। भगवान श्री कृष्णर இந்த ஆறாவது அத்தியாயத்திலோ தியான யோகம் அப்படின்னு கூப்பிடப்படுற இந்த அத்தியாயத்திலோ தியான யோகம் விஷயம் நம்ம விஸ்தாரமாக பேசிக்கொண்டே வரோம். சமாதி அப்படின்னா என்ன, அந்த சமாதி அபியாசத்தினால என்ன பலம் கிடைக்கும், அதை பரிபக்வத்தை அடைஞ்ச அந்த சாதகனை எப்படிப்பட்ட அடையாளத்தோடு இருப்பான், இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதிலாக இங்கே பகவான் விளக்கம் கொடுக்கிறார். அதில் 27வது ஸ்லோகம் அங்கிருந்தே நம்ம பார்த்தோம். அப்புறம் யோக யுக்தாத்மா அப்படின்னு வார்த்தை பல வாட்டி பகவான் உபயோகப்படுத்திட்டே வர்றாரு. இப்போ இந்த 29வது ஸ்லோகத்தினை கடந்த வாரம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். யோக யுக்தாத்மா அப்படின்னு இங்கேயும் திரும்பி இந்த 2வது வரியில சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தினை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், ஞானத்துடைய பலம் இல்லைங்க சொல்லப்படுறது. அப்புறம் பகவான் இந்த 29வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி வர அடுத்த 2 ஸ்லோகங்கள் இதுக்குள்ளே பக்தி யோகத்தினை சுருக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், சம்க்ஷிப்தமாக. இவ்வளோ வரைக்கும் பக்தி யோகம் நேராக பேசலை, இப்படிப்பட்ட பராபக்தி நிலை பற்றியும் பேசலை. கர்மயோகத்தில் பகவானுக்கு ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்மங்களை செய்கிறது அது பக்தியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் அங்கே ஈஸ்வரா அர்ப்பணம் அப்படி எல்லாம் இன்னும் அது கூட முன்படி தான், இன்னும் மேல் படிக்கு வரலை. மேல் படிக்கு வந்தால் இருக்கிற அந்த பராபக்தியுடைய அடையாளம் என்னன்னது இங்கே சம்க்ஷிப்தமாக இன்டைரக்டாக சுருக்கமாக சொல்கிறார். இது மேலும் பகவான் அப்புறம் 12வது அத்தியாயம் அங்கெல்லாம் போகும்போது 7வது அத்தியாயத்திலிருந்தே அந்த விஷயத்துக்கு ஒரு நாந்தி ஃபவுண்டேஷன் போடப்படுறது. சரி, அது மனசில் வச்சுக்கிறோம். பக்தி இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுறது, இது முன்னாடி அப்படி சொல்லலை. இங்கே சர்வத்திர ஆத்ம தர்சனம் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் சர்வத்திர ஈஸ்வர தர்சனம் தான் அர்த்தம். அப்புறம் இந்த ஈஸ்வர தர்சனம் இதுதான், சர்வத்திர சமதர்சனம்தான் பக்தியுடைய பராகாஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, பகவான் என்ன காட்டுறாரோ, பராபக்தி ஒரு மனிதனுக்கு ஏற்படணும்னு சொன்னால் அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படி இருக்கணும். அதனால் ஞானம் இல்லாமல் இந்த பராபக்தி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்தில். முதல் வரியிலோ எல்லாத்துக்குள்ளேயும் யாரும் ஆத்மனி பார்க்குறானோ,
சர்வத்திர சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்குன்னு யார் பார்க்குறானோ அப்படின்னு சொன்னால், இங்கே அன்றைக்கி சொல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். என்னன்னா துவம் பத சோதனம். பொதுவாக வேதாந்த விசாரத்தில் இந்த துவம்பத விசாரம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா துவம்பத சோதனம் அப்படின்னு சொல்லப்படுறது. சோதனம்னா கிளீனிங் అని கூட அர்த்தம். அதனால தான் நாடி சோதனம், பிராணாயாமம் செய்யும்போது நாடி சோதனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சுவாமிஜி சொல்கிறார், என்ன நம்ம அர்த்தத்தை நீ கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கணும்னு சொன்னால், துவம் பதம்னா நான், குரு உபதேசம் பண்ணுறாரு மகா வாக்கியத்தில், நீ யார் தெரியுமா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த நீன்னு சொல்லும்போது அதோடைய லட்சார்த்தம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். வாச்சார்த்தத்தை எடுத்துக்கிட்டு சரீரம் மனசு நீ நினச்சக்கூடாது. அப்படி சொல்லும்போது இங்கே துவம்பத, இங்கே விசாரம் అని சொல்லாமல் சோதனம்னு சொல்லணும். சோதனம்னா பியூரிஃபையிங் అని அர்த்தம். இங்கே தான் பியூரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. என்ன, நீ நான் சொல்லும்போது கூடவே மனசு சரீரத்தினையும் நீ சேர்த்து நினச்சிக்கிட்டு தான் நீ என்ன நினச்சிக்கிறேன். அதனால் எதெல்லாம் நீ இல்லையோ, ஆனால் தப்பாக அஜ்ஞானத்தினால அழுக்கு மாதிரி உன்னை மேலே சேர்த்து வச்சுக்கிறியோ, அதெல்லாத்தையும் நீக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு பேர் துவம்பத சோதனம், க்ளீனிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அட் தி இண்டிவிஜுவல் லெவல் துவம்னு சொல்லும்போது இங்கே சோதனத்துக்கு பதிலாக இங்கே பியூரிஃபையிங் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். நான் பியூரிஃபை பண்ணிக்கிறது என்னென்னா, நான் சரீரமனே நினைக்கிற அந்த அழுக்கான ஒரு பாவம், நான் மனசனு நினைக்கிற அந்த அழுக்கான ஒரு பாவத்தை நீக்கிறதுக்கு பேர் துவம் பத சோதனம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நான் ஆத்மா, சரியா, நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறது அதே ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது பாடி மைண்ட் ஐடென்டிஃபிகேஷனும் பாடி மைண்டு நான் நினைக்கிற அஜ்ஞானம் நீக்கப்பட்டது என் அர்த்தம். ஆனால் அடுத்த இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது மகா வாக்கியத்தில் சொல்லப்பட்ட தத்பத. இங்கே விசாரம்னு சொல்கிறது பெட்டர். இங்கேயும் சோதனம்னு சொல்கிறது உண்டு, தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சா தத்பத விசாரம்னா யூ மஸ்ட் என்கொயர் அபவுட் தத்பதம். அப்படி அந்த தத்பதம் சொல்லும் போது அந்த ஆத்மா எல்லாத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்ன இவனு, அப்போ எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் ஆத்மா. ஆனால் அடுத்த ஸ்டேஜில் தத்பதத்தின்னு விசாரம் பண்ணி என்கொயரி பண்ணும்போதும் இவனுக்கு ஆத்மக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவான். அதனால தான் ரெண்டாவது வரி சர்வபூதானிச்ச ஆத்மனே, எல்லா சர்வ ஜீவராசிகள் பூதங்கள் ஆத்மல இருக்குன்னு சொல்லணும். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த ஆத்மானு நான் எது தெரிஞ்சுக்கிட்டானோ நானே, அப்போ நானே தான் எல்லா இடத்துலும் இருக்க ஒரே ஆத்மாவா, அதனால என்னக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த தத்பதம் விசாரம் செய்யும்போதோ என்கொயரி பண்ணும்போதோ, மீன்ஸ் த என்கொயரி இன் த ஃபீல்ட் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ், த என்கொயரி இன் த ஃபீல்ட் ஆஃப் கான்ஷியஸ். ஸோ முதல் ஸ்டேஜில் என்ன பண்ணோம், சுத்தி பண்ணுறோன்னு சொல்லிட்டோமா, பியூரிஃபிகேஷனு. என்ன எங்கே சுத்தி பண்ணிட்டோம், புத்திக்குள்ளே தான் நம்ம மனசுன்னு சுத்திப்படுத்திட்டோம், அதில் இருக்கிற தப்பான நோஷன்ஸ்னு ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படி சுத்தமான மனசுன்னு இப்போது அது முதல் படி. ரெண்டாவது படியில் சாஸ்திர அத்தியனத்துக்கு இந்த மனசுன்னு உபயோகப்படுத்துகிறோம். ரெண்டாவது படியில் சாஸ்திர அத்தியனம் பண்ணால் சாஸ்திரம் என்ன சொல்லுவோன்னா, சாஸ்திரம் படிக்கும்போது வி எக்ஸ்ப்ளோர், விசாரம் பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம் இன் த ஃபீல்ட் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம், ஆத்மா. அதோடைய பலம்தான் சமதர்ஷனம்.
சமதர்ஷனம். அப்போது ஆத்மா தவிர வேறு எதுவுமே இல்லை, ஆத்மாக்குள்ளே தான் எல்லாமே காணப்படுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ 2 வகையாக இங்கே தத் பதம் துவம் பதம் நல்ல இவனுக்கு அதில் ஒன்றில் வந்து பியூரிஃபை ஆகிட்டான், இன்னொன்று வந்து நல்லா விசாரம் பண்ணி மொத்தம் ஏக வஸ்துவன்னு தெரிஞ்சுக்கிட்டானா. இப்படி தெரிஞ்சுக்கிற இதுதான் இந்த விசாரம்தான் பராபக்தி. ஆத்ம விசாரம்தான் ஆக்சுவலாக பக்தின்னு சொல்லப்படுறது. அதில் கூட இப்படி புரிஞ்சுக்கிறது பராபக்தி. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி இப்போது சீயிங் த லார்ட் இன் எவ்ரிதிங் அண்ட் சீயிங் த எவ்ரிதிங் இன் த லார்ட் 2 வகை புரிஞ்சுதா. ஆனால் இன்னைக்கு தத்துவம் பதம், ஆனால் அசி பதம் இருக்க சில அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி படிக்க போகிற 30வது ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது என்ன நமக்கு பலம் கிடைச்சது, இதோடைய இப்போ பேசின இவ்வளவு சாராம்சத்தினை இன்னும் 2 வார்த்தையில் வச்சுக்கிறோம். இப்படி சம்ஸ்கிருதத்தில் என்னன்னா, முதல் ஆத்மா தான் எல்லாத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சர்வ அந்தர்யாமித்வம். ஆத்மாக்கு இப்போது பரமாத்மாக்கு சர்வ அந்தர்யாமித்வம், அந்தரங்கமாக எல்லாத்துக்குள்ளேயும் சைத்தன்ய ஸ்வரூபமாக ஆத்மா இருக்கு, பகவான் இருக்கார். சர்வ அந்தர்யாமித்வம். 2வது படியில் என்னாச்சு, சர்வ ஆதாரத்துவம். எது அந்தர்யாமின்னு சொல்கிறோமோ அது பலது கிடையாது, ஒரே இது. அது மட்டும் இல்லை, சர்வபூதானிச்ச ஆத்மனியை சொல்லும் போது சர்வத்துக்கு ஆதாரத்துவம். 2 பாயிண்ட்ஸ்னு வந்து நம்ம இங்கே கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் இந்த நிதித்தியாசன தியானத்துக்கு வேதாந்த தியானத்துடைய பலம். அதுக்கு பிறகு இங்கே இந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா இப்போது 30வது ஸ்லோகத்தில் அந்த நடுவில் இருக்கிற மகா வாக்கியத்தில் இருக்கிற அசிபதத்தின்னு கூட இங்கே பார்க்க போகிறோம். 30வது ஸ்லோகம் படிக்கிறோம் இன்றைக்கி. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. முதல் வரியில் வந்து மேலே சொன்ன விஷயத்தினு அந்த சமதர்ஷனம் விஷயத்தினை திரும்பியும் எம்ஃபசைஸ் பண்ணி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஏ அர்ஜுனா, நான் மேலே சொன்ன மாதிரி யோ மாம் பஷ்யதி சர்வத்ரா, யார் என்னை எல்லா இடத்துலையும் பார்க்குறானோ, எல்லா இடத்தையும் எல்லாருக்குள்ள அப்படின்னு பார்க்குறானோ, அது மட்டும் இல்லை சர்வம் ச மை பஷ்யதி, எல்லாத்தையும் எனக்குள்ளே பார்க்குறானோ, எல்லாத்துக்குள்ளே என்ன பார்க்குறானோ, எல்லாத்தையும் எனக்குள்ளே பார்க்குறானோ. அதுதானே 2 விதமாக. ஸோ பகவான் திரும்பி அந்த விஷயத்தினை திரும்பியும் சொல்லி, அப்படின்னா இதுதான் ஞானத்துடைய பலம், இந்த நிலை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால் மறுபடியும் சொல்லி இப்போது என்ன அதுக்கு பிறகு வர இந்த ஆத்ம ஏகத்துவ தர்சனம் ஏற்பட்டால் வர பலம் என்னன்னு திரும்பி சொல்கிறார் இந்த 2வது வரி. அதுதான் அந்த அசிபதத்தினை நிர்ணயம் பண்ணுறது. அசிபத நிர்ணயம். அசின்னா யூ ஆர் தட் அதுன்னு சொன்னோம் இங்கிலீஷில். தத்து துவம் அசி, நீ அதாவாக தான் இருக்கே. அந்த அசி అనేది அங்கே ஜாயின் ஆகும்போது இந்த தத்து துவமு 2 போய் அந்த ஜஸ்ட் பி இருக்கு ஒன்றாயிடுச்சு. அதுக்கு பேர் தான் ஜீவாத்மா ஐக்கிய போதம் என்றும். அப்படி ஆகும்போது என்னாகும், பகவான் சொல்கிறார் இங்கே, தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி. அவனுக்கு, யாருக்கு இந்த விதமாக இப்படி படிப்படியாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாதனை செஞ்சு வந்து இந்த சாதனைக்கு வந்து
he never loses sight of me. இங்கிலீஷில் சொல்கிறேன் முதல்ல. He never loses sight of me. He never lost me. Okay. So I never be lost by him. தஸ்யஹம் ந பிரணஷ்யாமி அன்ன அர்த்தம். இங்கே நஷ் தாத்து நஷ்டமாகிறது, காணாமல் போகிறது, பிரிஞ்சு போகிறது, தூரமாகிறது. அவனும் ஒருக்காகவும் என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான், என்னிலேருந்து பிரிக்கப்பட மாட்டான். ஸோ தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி. அப்புறம் திரும்பி இன்னொரு பக்கம் சொல்கிறாரு, சச்சமே ந பிரணஷ்யதே. நானும் அவன் ஐ கேனாட் லூஸ் ஹிம், ஐ கேனாட் கெட் லாஸ்ட் ஆஃப் ஹிம். அவனை என்னை விட்டு இருக்க முடியாது. ஓகே, சரியா? ஸோ ஐ கேனாட் லூஸ் ஹிம், ஐ நெவர் லூஸ் ஹிம், ஐ நெவர் லூஸ் ஹிம், ஐ கேனாட் லூஸ் ஹிம். அப்படின்னா என்ன ஆச்சு பாருங்க, அசிபதம். பிகாஸ் அங்கே அவனும் நானும் అనేది கூட இல்லை ஆக்சுவலி இந்த சென்டென்ஸில். ஆனால் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி ரெண்டு அகம் தஸ்யன்னு சொல்ல வேண்டிய. அவனுக்கு நான் எப்பவுமே தூரம் ஆகலை, நானும் அவனுக்கு எப்பவுமே தூரம் ஆகலை. He never goes out of my sight, or he never loses the sight of me. அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ரெண்டு இல்லைன்னு தெரிஞ்சது ஒன்றாயிடுது. இந்த ஞானம் இதுதான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30வது ஸ்லோகத்தில் பகவான் தெரிவிக்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த 2வது வரி. ஓகே, தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. இங்கே இந்த லெவலுக்கு ஒரு மனிதன் இப்படி சொல்லணும்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்தர்யாமித்துவம், சர்வாந்தர்யாமித்துவம், சர்வ ஆதாரத்துவம், அந்த ரெண்டு நல்லா இங்கே புரிஞ்சதுக்கு பிறகுதான் இவனுக்கு பர்சனல் காட் இப்போது இல்லை, முக்கியம் இல்லை. பர்சனல் காடுன்னா என்ன? பர்சனல் காட் அப்படி தான் நம்ம முதல்ல உபாசனா, நம்முடைய பக்தி இதெல்லாம் தொடங்கிறது. ஓகே, மை கிருஷ்ணா, மை ராமா, மை தேவி, மை முருகா அப்படின்னு பர்சனல் காட். சரியா? ஸோ இந்த பர்சனல் காட் வர்ஷிப்பில் இங்கே பூஜா இதெல்லாம் இவன் இப்போது தாண்டி வந்துட்டான். என்ன கடவுள் இவனுக்கு இவனு திருஷ்டிலோ இந்த நிலையில் இம்பர்சனல், கடவுளுக்கு ஒரு ரூபமோ ஒரு லிமிட்டேஷனோ ஒரு நாமமோ அதெல்லாம் கிடையாது. இஸ் பியாண்ட் தி நாம ரூபா, இம்பர்சனல் காட். அப்படி இம்பர்சனல் காட் அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு அறிவு ஏற்பட்டா இவனுக்கு, அது ஏற்படும் போது இவனுக்கு இனிமே இந்த எல்கேஜியில் முதல்ல சொல்லி கொடுத்த இந்த அபராபக்தி அப்படின்னு லோயர் லெவல் ஆஃப் பக்தி, அங்கே கடவுள் நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட்டேஷன்ஸ்குள்ளே கொண்டு வரோம். ஆஸ் லாங் ஆஸ் உனக்கு தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும், பாகவதத்தில் ரீசெண்டாக பார்த்தோம், அங்கே உத்தவகீதையில் நினைக்கிறேன், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இந்த பர்சனல் காட், இந்த ஆராதனை, இந்த உபாசனை தேவை, அது அவனுக்கு தேவை. எல்லாரும் நம்ம அது பண்ணி தான் இந்த ஞான நிலைக்கு இம்பர்சனல் காட் லெவலுக்கு வரணும், தவிர நேராக வர முடியாது. அதனால் அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் தாண்டி வரணும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த தாண்டி வரும்போது இவனை தெரியும். அப்போது என்னது, எவ்வளோ லிமிட்டேஷன் பண்ணுறோம் பகவானே. சும்மா சிந்திச்சு பார்த்தா இந்த ஷோடசோபச்சார பூஜா இதெல்லாம் பூஜை பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்.
அப்படி தான் ஆராதனை பண்ணணும் பகவான்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஞானி லெவலில் சொல்லும்போது இவர் அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால் செய்யாமல் இருக்கிறதுனால அவருக்கு பாப்பமும் வரல, புண்ணியமும் வரல. ஏன்னா அவர் అనేది இல்லை. இங்கே அகங்காரமான அவன் இருந்தாத நான் பர்சனலாக இண்டிவிஜுவாலிட்டி நான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் காடு தேவைப்படுறது. எப்போ நானே என்னோடய அகங்காரத்தினை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டு எல்லாத்தினையும் கலக்கிட்டானோ, இல்லாமல் செஞ்சிட்டானோ புத்திபூர்வகமாக பாவத்திலோ, அப்போ எனக்கு பர்சனல் காடு தேவையில்லை. ஏன்னா சர்வத்திர சமதர்சனம் ஆகிக்கும்போது நான் எப்படி தான் ஏதோ ஒன்று சொல்லி லிமிட்டேஷன் பண்ணி என் மனசுக்கு இப்போதே ஒத்துக்காது, தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துதான் ஆகணும். இது எல்லாருக்கும் அது எத்தனை ஜென்மம் ஆகுமோன்னு தெரியல. அந்த அனுகிரகம் ஏற்படும் போது சாஸ்திரம் நல்ல சாஸ்திரமாக தான் நமக்கு அனுகிரகம் பண்ணி புரிஞ்சிச்சுன்னா. ஆனால் இங்கே வரும்போது ஒரு சந்தேகம், ஒரு பயமும், அது பண்ணல என்ன ஆகுமோ, இது பண்ணல என்னென்ன ஆகுமோ, நான் இப்படி பண்ணானே அது தப்பா ரைட்டா, இந்த எந்த ஒரு சந்தேகம் இருக்காது. பிகாஸ் ஹி சீஸ் எவ்ரிதிங். அதுதான் அந்த சமதர்ஷனம் வார்த்தை நம்ம இவ்வளோ மேலோட்டமாக பேசிக்கிட்டு போகிறோம். இது ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஸ்லோகங்கள். அதனால தான் 3 ஸ்லோகங்களுக்குள்ளே இந்த சமத்துவம் விஷயத்தின் சமதர்ஷனத்தின் திரும்பி திரும்பி பகவான் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்படின்னா we need to contemplate more and more on that. சரி, அப்போது என்ன பண்ணுறோம்? லிமிட்டேஷன்ஸ் ஜஸ்ட் இது ஒரு தெரிஞ்சுக்கிறது. நம்ம பண்ணுற லிமிட்டேஷன் பகவான் என்ன பண்ணுறோம்? பூஜை செய்யும் போது அஸ்மின் பிம்பே, ஓகே, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஓகே, கிருஷ்ண ஆவாஹயாமி அப்படின்னு கூப்பிடுறோம். அப்படின்னா நான் இப்போ கூப்பிடுறேன், நீ அப்படின்னா நீ வா, இங்கே வந்ததுக்கப்புறம் ஆசனம் நான் ஆசனம் போடுறேன். ஓகே, நீ வரவே இல்லை, வந்தால் ஆசனம் போடுவேன். அப்புறம் ஆசனம் சமர்ப்பயாமின்னு சொல்ல. முதல் நான் ஆவாகனம் பண்ணுறேன், கூப்பிடுறேன்னு அர்த்தம் என்ன? அவர் இங்கே முதல்ல இதில் இல்லைன்னு தானே அர்த்தம். இங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். இங்கே இல்லைன்னா அப்போது இங்கே இல்லை, இப்போ வருவாருன்னா இங்கே இல்லாமல் இருக்கிற பகவான் சர்வாந்தர்யாமித்துவம், சர்வ ஆதாரத்துவம் எப்படி ஆகிடு வரும்? அப்போது எப்படி சர்வத்திர சமதர்சனம் வரும்? அதனால் இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் 6வது அத்தியாயம் இந்த ஸ்லோகங்களை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு நல்ல சித்தம் சுத்தமாகி சித்த விஷாலத்தை ஏற்பட்டு சாஸ்திர அத்தியனம் க்ஷுண்ணமாக நல்ல சிஸ்டமேட்டிக்காக செஞ்சவங்களுக்கு தான் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள் புரியுறதா? இந்த பாயிண்ட் புரியுறதா? அந்த ஸ்லோகங்களோட அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் புரியணும். அதனால் மேலோட்டமாக புரிஞ்சிச்சு, நல்லாத ஏதோ பல விதமாக சொல்கிறாரு. சர்வாந்தர்யாமித்துவமாக, சர்வ ஆதாரத்துவமாக, துவம்பத பியூரிஃபிகேஷனும், அப்புறம் தத்பத விசாரம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்வானுபவம் வரும்போது நம்ம மனசில் இன்னும் எங்காவது சந்தேகங்களோ, அப்புறம் ஏதாவது பயமோ இதெல்லாம் இருந்துச்சுன்னு அர்த்தம் நம்ம இன்னும் அந்த சித்த சுத்தி சித்த விஷாலத்தான இடத்துல கர்மயோகத்தினே அந்த யோகாபியாசம் ராஜயோகத்தினே இது இன்னும் ஒழுங்காக நல்லா பண்ணல, நிறையா பண்ண வேண்டியிருக்கு. கூட சாஸ்திர சிரவணமும் பண்ணிட்டு இருக்கணும். பொதுவாக என்ன சொல்கிறோம்னா அந்த சித்த சுத்தி ஏற்பட்டு அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் சாஸ்திர சிரவணத்துக்கு வருவான்றோம். அதனால தான் நமக்கு இங்கே டிலே ஆகிறது. ஏன்னா நம்ம இன்னும் ஃபுல்லாக அதை பண்ணல. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் அறக்குறையாக பண்ணிட்டுமோ இல்லையோ, இங்கே சாஸ்திர சிரவணம்னு ஏதோ உட்கார்றோம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நடக்கிறது, கடிக்கிறது, சத் சங்கம். ஆனால் இது பண்ணணும். இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தானே அசல் நம்ம எங்கே இருக்கிறோன்னே நமக்கே தெரியாது. எங்கே இருக்குமோன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம இப்படி இங்கேருந்து மாற்றிக்கணுமா, இப்படி போகணுமான்னு தெரியும். அதனால் இப்படிப்பட்ட ஞானத்தோடு கூடியிருக்கிற இந்த பக்தி. அப்போ அந்த ஞானம் இருக்கும்போது என்ன சொல்லிட்டுருக்குறோம்? சரி, அவன் ஆவாகனம் பண்ணியாச்சு, வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிறோமான்னா கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஷோடசோபச்சார பூஜை, அது 14 விதமாக
அவருக்கு எல்லாம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறேன் அதெல்லாம்னு சொன்னால், நானும் அழுக்காக இருக்கேன். எனக்கு அடிக்கடிக்கு 2 வாட்டி குளிக்கலைன்னா சரீரம் அழுக்கு சேரும், அப்புறம் நாரும். அப்போது நான் குளிக்கிறதுனால உனக்கும் குளிப்பாட்டுறேன். ஸ்நானம் சமர்ப்பயாமி. இதெல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அத்வைத ஞானம், உபனிஷத்து ஞானம் எங்கே கொண்டு போய் நம்மளனே என்ன புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு தவிர, இதெல்லாம் செய்கிறதுனால அப்போ என்ன சார் இதெல்லாம் பண்ண வேண்டாமான்னா, பண்ண வேண்டான்னு யாரும் குரு சொல்ல மாட்டார், சாஸ்திரம் சொல்ல மாட்டார். உனக்கு அப்படிப்பட்ட பரிபக்கம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நின்று போயிடும். அப்புறம் சார் 24 மணி நேரமும் பூஜை நடந்து கொண்டிருக்கும், ஆத்ம பூஜை நடந்து கொண்டிருக்கும், நித்திய நிரந்தர அனந்த அனாதி சமாதி அபியாசம் நடந்து கொண்டிருக்கும். அந்த நிலை வரணும் ஞான பிராப்தினால. அதனால ஞானிக்கு இருக்கிற பக்தி வேறு லோகத்தில் யாருக்கும் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கிட்டு கேட்போம், இல்லைன்னா நமக்கு சந்தேகம் வரும். என்ன சொல்கிறாரு நாஸ்திகன் மாதிரி, அப்போ அது பூஜை பண்ண வேண்டாமன்னு. பூஜை பண்ண வேண்டாம்ல, பண்ணும்போது இவ்வளோ நாளில் பண்ணிட்டு இல்லை, உனக்கு இப்படி திங்கிங் வந்ததோ என்ன அது. ஸோ அவருக்கு ஸ்நானம் சமர்ப்பயாமி. அப்புறம் என்ன அது ஸ்நானம் சமர்ப்பயாமேன்னு சொல்லிட்டு, சரி ஏதோ கோவிலில் பெரிய சமயத்தில் வந்து குடம் குடமாக ஜலம் ஊற்றிட்டு, அப்புறம் அவருக்கு மஞ்சள் அது வச்சு ஊற்றிட்டு, தேனை இளநீர் பஞ்சாமிர்தம் இப்படியெல்லாம் குளிப்பாட்டுறோம். ஓகே, அதில் ஒரு திருப்தி. அதெல்லாம் எனக்கு அதுன்னா அந்த பொருட்கள் எல்லாமே அந்த இடத்தினு சுத்தி பண்ணும், பிரகிருத்தினு சுத்தி பண்ணும். அப்புறம் நிறைய நமக்கு கொடுக்குற பாவம் வரும், தானம் பண்ணுறதானே பாவத்தோடு. அதெல்லாம் ஜீவராசிகள் ஏதோ சாப்பிடும். பஞ்சாமிர்தம் எல்லாமே நிறைய கீழே போகிறது அப்படின்னு சொன்னால், ஜலத்தில் க்ளீன் பண்ணும்போதோ கோவிலில் போகும், அதெல்லாம் அங்கே எறும்பு சாப்பிடும், வேறு ஏதோ பூச்சிகள் சாப்பிடுமே. சாப்பிட்டோம். பால் ஊற்றுனதெல்லாம் அபிஷேகத்தில் போயிட்டுருக்குல்ல, பண்ண வேண்டான்னு சொல்லலை. கடவுளுக்காக நான் எதெல்லாம் ரொம்ப மதுரமாக இருக்கேன்னு ரொம்ப விரும்பி நான் விரும்புகிறான்னு அதெல்லாம் கடவுளுக்கு கொடுத்துடணும் என்னை பாவனை கொண்டு வரத்துக்கு அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் மெச்சூரிட்டி வரும்போதோ அவனுக்காக சொல்கிறது நான் இப்போ பேசுகிறது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மெச்சூரிட்டி வரவங்களுக்கு தான். அதனால பகவான் பேசுகிற இந்த தியான யோகம் வந்து இட்ஸ் நாட் ஏ நார்மல் மெடிடேஷன் ஃபார் எனிபடி ஜஸ்ட் லைக் தேட். முதல்ல சொல்லியிருக்கோம், இது வந்து வேதாந்தபரமான நிதித்தியாசன ரூப தியானம். இந்த இடத்துல சாஸ்திரம் ஆல்ரெடி படித்து இருக்கணும், யோகாபியாசம் கர்மயோகம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பரிபக்குவமானவனுக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் இப்போ பேசுகிறது புரியும். இல்லைன்னா ரொம்ப மேலோட்டமாக கேட்டு தப்பாக புரிஞ்சுக்காதுங்கோ. என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறோம் நமக்கே தோணணும் இல்லையோ. அப்புறம் வஸ்திரம் சமர்ப்பயாமே. சரி, வஸ்திரம் அதான் எனக்கு என்னென்ன பர்சனலாக பண்ணிக்கிறானோ அதெல்லாம் அவருக்கும் பண்ணணும். அதனால் அது இங்கே பர்சனாலிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், அங்கே பர்சனல் காட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இங்கே பர்சனாலிட்டி மெயின்டைன் ஆகிற வரைக்கும் அந்த பர்சனல் காடு கிட்ட வந்து அவர் நீங்கள் ஒரு என்ன வச்சுக்கிட்டேன் நடுவில் மீடியேட்டராக வச்சுக்கிட்டு, என்னப்பா உனக்கு நிறைய சக்தி இருக்கு, ஒன்று சர்வசக்திமானன்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் அது வாங்கி கூட, கொஞ்சம் நிறைய பணம் வேணும், எனக்கு நல்லா கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு சுகங்கள் வஸ்துகள் வேணும், எனக்கு சரீரத்துக்கு வியாதி வராமல் கொஞ்சம் பண்ணு. இப்படியெல்லாம் பாருங்க, மீடியேட்டராக வச்சுக்கிறோம் அவர்னே நம்ம காரியத்தினை சாதிச்சுக்கிறதுக்கு. இது எவ்வளோ நாள் நீ இப்படி பண்ணிட்டே இரு, உனக்கு இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுதலையே வராது. ஏன் நீ பர்சனலாகவே இருக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் யூ வாண்ட் டு மெயின்டைன் தட் பர்சனல் கார்டு. அது என்ன பர்சனல் அக்கௌண்ட்டா? அதுதான் பர்சனல் அக்கௌண்ட். அது அவர் பண்ண மாட்டார் அனில்ல, ஈஸ்வரன் பண்ணுறாரு பர்சனல். ஐயோ மாம் யாரெல்லாம் என்னென்ன யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே. ஓகே, சர்வசஹ பார்த்தா
எல்லாரும் எப்படியோ ஏதோ ஒரு விதமாக என்ன தான் விரும்புகிறாங்க. ஏது வைதிகர்கள், ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்கள் இல்லை. ஆனால் அதில் கூட அப்புறம் பகவான் வந்து ஆத்மைவத்து ஞானேனைவத்து ஆத்மைவத்து ஞானம் எங்கள் ஒரு இடத்துல வருது, அது சொல்கிறேன். அப்புறம் ஞானின்னா அவன் ஆத்மாஸ்வரூபந்தான், அதுதான் என்னோட அபிப்பிராயம்னு சொல்கிறார் வேறு இடத்துல. ஸோ இந்த மாதிரி வஸ்திரம் சமர்ப்பயாமி அதெல்லாம் சரி. இது அப்புறம் இங்கே அங்கே என்னென்ன இன்னும் ஃபன்னி திங் வந்து வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு ஜலம் எடுத்துகிட்டு இப்படி காட்டிட்டு அங்கே பிளேட் விட்றோம். அப்புறம் ஆபரணான் சமர்ப்பயாமி, ஏன்னா எனக்கு அலங்காரம் பண்ணி ஆபரணம் பண்ணிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அதனால பகவானு கூட அத்தனை ஆபரணங்கள் பற்றி பேசி அவர் அழகு பற்றி பேசி அவருக்கு எல்லா சரி ஆபரணங்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா உன்னாலன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கும் அக்ஷத்தை போட்டு ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, எல்லாத்துக்கு அதுக்கு பதில் இது கொடுக்குறேன், அது பதில் இது கொடுக்குறேன்னு. என்ன பிஸ்னஸ் இது? இது எல்லாம் அப்படி தானே. எதுக்கு அப்போ அப்படி பண்ணணும்? உன்னால் கொடுக்க முடியாதில்ல. சரி, அப்புறம் பல வகையான நைவேத்திய பலகாரங்கள் பண்ணி அதை கூட அவர் பேர் சொல்லி அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிக்கிறது தான். அங்கே அவருக்கு பிடிக்கிறது இல்லை, பகவானுக்கு எதுவுமே பிடிக்காது, அவனுக்கு எதுக்கு பிடிக்காததும் கிடையாது. He doesn't have any likes and dislikes, my dear friends. பர்சனல் అని வந்தாவா தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அதனால தான் வாட் இஸ் யுவர் பர்சனல் ஒப்பீனியன் இப்படிலாம் கேட்குறோம் வெளியில். இன்டர்வியூ பண்ணால் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்னா யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. அந்த இண்டிவிஜுவாலிட்டி போனால் தானே சர்வத்திர ஈஸ்வர தர்சனம் சமதர்சனம் வரும். அப்போது அதனால் ஞானம் இங்கே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணுமன்னா யூ நீட் டு சாக்ரிஃபைஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. அது பாக்கியமாக சிலதெல்லாம் ட்ரான்சென்ட் பண்ணி நீங்கள் வந்து தான் ஆகணும். சரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியில் இதில் என்னன்னா இன்னும் பூஜை அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சொல்லி அப்பா நான் கூப்பிட்டேன், நீ வந்தாச்சு, நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், ஐ திங்க் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் கேட்டதெல்லாம். அப்புறம் என்னது ஆயுரம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பிராப்தி பசு எல்லாமே எல்லாம் சொல்லிட்டோம் லிஸ்ட்டு. சரி, அவன் அதுக்கப்புறம் நீ போய்க்கோ, போயிட்டு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படி அவன் சொல்லிட்டு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபனம்னா போயிட்டு வான்னு அர்த்தம். என்னங்க இது அப்படின்னா நம்ம வசதிக்கு நம்ம டைமுக்கு கூப்பிடும்போது அவர் வரணும். நான் 6 மணிக்கு பண்ணால் பண்ணுவேன், 10 மணிக்கு பண்ணால் பண்ணுவேன். அவர் என்ன ஏமாளியா என்ன? நீ எப்போ கூப்பிட்டானு வந்து இது எல்லாம் என்னன்னு சொன்னால் உனக்கு அசல் ஆக்சுவலி ஈஸ்வரனு மேலே பக்தி, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ரிலிமினரி எல்கேஜியில் சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் பாருங்க, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அதிலேயே இருந்து சரி ஏதாவது மாற்றம் வந்துச்சா இவ்வளோ பண்ணுறதுனால அப்படி இருந்துருவேன் பரவாயில்ல. ஆனால் சாந்தி வந்ததா, நிம்மதி வந்ததா, ஒரு திருப்தி வந்ததா, மனசில் இருக்கிற ராக துவேஷங்கள் உட்டி போயிடுச்சா, காமக்ரோதங்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சா, ஓகே, அப்புறம் வாழ்க்கை தன்யமாயிடுச்சனே ஒரு பாவனை இருக்கா, எல்லாருமே யாரு மேலே பொறாமைப்படாமல் நேசிக்கக்கூடிய பிரேம வந்ததா, வேறு பெருசாக சமதர்சனம் அதெல்லாம் ஆத்மஜானம் பிரம்மஜானம் விட்டுடுங்க, இது வந்துச்சுன்னா இத்தனை வருஷம் பண்ணி நீ உனக்கு ஓகே குட் நாங்கள் ஒத்துக்கிறோம். அது வரணுமன்னா தானாக அது வரல, யாருக்கு வரல, அப்படி வராது. அப்போ எப்படி வரும்? அந்த சுத்தமான சித்தத்தோட குரு கிட்ட வந்து ஸ்ரத்தையோட சாஸ்திரத்தினை கேட்டுகிட்டே இருந்தால் மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் வந்து ஒரு புரட்சி இல்லை, திடீர்னு வர ரிவல்யூஷன் இல்லை. இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாட் ரிவல்யூஷன்.
அதனால தான் பொறுமையாக இருக்கணும். ஷனை ஷனைரு பரமேத். அதனால் இங்கே அந்த பூஜா பர்சனல் காட் விஷயத்தின் ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இதெல்லாம் அபராபக்திக்கு சம்பந்தது பட்டது. அது சில வருடங்கள் சின்ன வயசில் வந்து முதல்ல அது பண்ணணும். ஆனால் ஸோ அதுக்கப்புறம் இந்த நிலை வரும்போது டிபெண்டிங் ஆன் தட் லார்ட், அந்த கடவுள் மேலே தான் நான் டிபெண்ட் ஆகிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எல்கேஜி பக்தி பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே அவங்கள யாருன்னு கிண்டல் பண்ணல, யாருன்னே அவங்க தப்புன்னு சொல்ல. எவ்வளோ நாளைக்கு ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை எவ்வளோ நாளைக்கு எல்கேஜியில் இருப்பேன்? அடுத்தபடி மேலே படிக்க போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ கடவுள் நான் இவ்வளோ பண்ணுறேன். எனக்கு லோகத்தில் என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே கடவுள் தான். எனக்கு யாருமே இங்கே சொந்த பந்தம் கிடையாது. ஏன்னா எந்த கடவுள் மேலே நான் வந்து ஆதாரப்பட்டால் அவர் வந்து என்னை ஒருக்காகவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். Now I am linking to that second line, தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. அதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒன்று நம்பிக்கை வந்ததா? இல்லை இன்னும் ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி பீஸ் அண்ட் ஹாப்பினஸுக்கு வந்து லோகம் மேலே, லோகத்தில் இருக்கிற மக்கள் மேலே, பந்துகள் மேலே, இது மேலே ஆதாரப்பட்டிருக்கையா? யோசிக்கணும். ஆதாரப்படலைன்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னது நமக்கு புரிஞ்சது, நம்ம அந்த நிலைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அதனால் டிபெண்ட் ஆன் தட் லார்ட் ஹூ நெவர் ரிஜெக்ட்ஸ் யூ, கெனாட் ரிஜெக்ட் யூ. சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு அக்பர் பீர்பல் ஸ்டோரியில் சொல்கிறேன். அக்பர் வந்து பீர்பல் எப்பவுமே பாராட்டிட்டுப்பார், சக்கரவர்த்தி இல்லையோ. அதனால் ராஜா நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறந்தவன் அப்படி இப்படின்னுவார். இவர் அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவார், நிறைய கேள்விகள். அவர் ரொம்ப அறிவு இருக்கிறவர், நல்ல. என்ன சொல்கிறார் ஒரு நாள், ஒரு ராஜா நீங்கள் வந்து யூ ஆர் கிரேட்டர் தேன் த காட், கடவுளுக்கு மேலே நீ வந்து இன்னும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொன்னால் அக்பர் கேட்டால், என்ன சும்மா பீர்பல் அப்படி சொல்கிறேன், எந்த வகையில் நான் அப்படி கடவுளுக்கு மேலே பெரியவன், நான் கிரேட்டர் அண்ணன் என்ன? அப்போ பீர்பல் சொன்னால், பாருங்க நீங்கள் ஒரு ராஜாவை இந்த லோகத்தில் உங்கள் ராஜ்யத்தில் யாருனாவது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அபாண்டன் பண்ணலாம். அபாண்டன்னா நீங்கள் ராஜ்யத்தில் வந்து வெளியே அனுப்பலாம். யூ கேன் dismiss anybody, you can reject anybody, you can send him, அவன் இந்த ராஜ்யத்தில் துரத்தலாம். ஓகே. ஆனால் poor God, he cannot abandon or reject or throw away anybody from his kingdom. பார்த்தீங்களா இந்த கருத்தில் என்ன அர்த்தம்? எனக்கு அந்த விதத்தில் நீ சிறந்தவன் தான். ஏன்? God cannot do, because whom he will reject, whom he throw, everything is he only. No, அது புரியணும். அந்த மெயின் தாட், சர்வம் பிரம்மமயம். நானே தான் அங்கே இருக்கும்போதோ நான் அதான் ஒருத்தன் எப்படி துவேஷிப்பேன்? ஐ ஆம் ஓன்லி இன் ஹிம் ஆல்சோ. ஒருத்தனை பற்றி எப்படி பொறாமைப்படுறேன்? அடுத்தவங்களை ஆனந்தத்தின்னு பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டாம், அடுத்தவங்களை துக்கத்தை பார்த்து நானும் துக்கப்பட்டு அவங்களுக்கு அப்படி இருக்கணும். இல்லை, ஞானி அப்படி இருப்பார். அதனால தான் பராபக்தி இருக்கிற ஞானிக்கு இருக்கிற பராபக்தி, அவருக்குள்ளே இருக்கிற இந்த நல்ல குணங்கள் வந்து சாதாரண பக்தனுக்கு, லோகத்தில் லௌகிக பக்தனுக்கு இருக்கிறது இல்லை. அதனால் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தின்னு 2 ஸ்லோகங்களுக்குள்ள இப்படி அழகாக விவரிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது 31வது ஸ்லோகம் படிக்கிறோம். சர்வபூதஸ்திதம் யோ மாம்
भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாரு, மேல ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சர்வத்திர பாருங்க, சர்வத்திர சர்வபூதஸ்திதம் யோமாம், திரும்பி சர்வன்னு வார்த்தை வருது. அந்த சர்வத்திர சமதர்ஷனம் பற்றி திரும்பியும் சொல்லி மேலே எப்படி சொல்கிறாரு, சர்வபூதஸ்திதம் யஹ மாம் சர்வபூதஸ்திதம் பஜத்தி பஜதி, என்ன எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிற என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டு பஜிக்கிறானோ தெரிஞ்சுக்கிறானோ, அப்புறம் அப்புறம் ஏகத்துவத்தினி ஆஸ்திதக, அவன் ஏகத்துவம் அந்த ஆஸ்திதகன்னா he established in that சமதர்ஷனம். அன்றைக்கி என்ன சொன்னோம் போன வாரம், சீயிங் த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அண்ட் சீயிங் த டைவர்சிட்டி இன் யூனிட்டி, ரெண்டுமே பார்க்கணும், ரெண்டுமே தெரியணும். அதனால் அப்படின்னா ஒன்றுலோ பலதி வேற்றுமைன்னு பார்த்தாலும் அந்த பல வேற்றுமை என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் அந்த பலதில் ஒன்று இருக்குன்னு பார்க்கறவும் எனக்கு தெரியணும். அப்போதான் அந்த ஞானம், அந்த திருஷ்டிகோணம் பரிபூர்ணம், அந்த அறிவு பரிபூர்ணம். அப்படி பரிபூர்ணமான அந்த வைஸ் பர்சன், மகாத்மா, ஞானி, அவனுக்கு ஏற்படுற பலம் எது? பலம் சர்வத்திர சமதர்ஷனத்துடைய பலம். அப்படின்னா மோட்சம் பற்றி சொல்கிறார். பலம் அதுதானே. நம்ம என்ன பேசின கடைசியில் என்னது? மோட்சம் என்றோம், இல்லைன்னா ஜீவன் முக்தி என்றோம், நிர்வாணம் என்றோம், லிபரேஷன் என்றோம், நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறதுன்றோம், ஏதாவது சொல்லுங்கோ மோட்சம் பற்றி. ஸோ சர்வபூதஸ்திதம் மாம் யஹ பஜதி, எப்படி ஏகத்துவம் ஆஸ்திதः, அவன் அந்த ஒன்னஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டான். அப்படின்னா அவன் இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் விட்டியாச்சு. அவனுக்கு ஈஸ்வரனை தவிர எல்லா ஈஸ்வரன் தவிர இந்த சரீரம், மனசு, புத்தி எல்லாமே ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம் உபதேசசாரம். அதனால் அப்படி சொல்லி இப்போ பலம் சொல்லும்போது மோட்ச பலம், மோட்சத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க பகவான். சர்வதா வர்த்தமானஹ அபி, அந்த ஞானி, அந்த யோகி, யோகயுக்தாத்மா, சமதர்ஷி, சர்வதா அவனு இன் எவ்ரி வே, எந்த விதமாக எங்கிருந்தானோ, எந்த சரீரத்தில் இருந்தானோ, யாரு கூட இருந்தானோ, எந்த நிலையில், எந்த இடத்துல, எந்த காலத்தில், எந்த விஷயங்கள் கூட இருந்தால் கூட சர்வதான்னு மூணுமே எடுத்துக்கணும். at any time, at any place, with anything, வர்த்தமானஹ அபி, அவன் பிரவர்த்திச்சுட்டு இருந்தா கூட, ஓகே, வர்த்தமானஹன்னா அவன் அப்படி இருந்தால் கூட, அபி ஆல்சோ, அந்த சகயோகி அவன் ஏதாவது பிரவர்த்திக்கிறான், செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனும் எதுவுமே செய்யலை. ஹீ இஸ் ஆக்சுவலி வர்த்ததி மயி வர்த்ததே, ஹீ இஸ் லிவிங் இன் மீ ஓன்லி, ஹீ இஸ் லிவிங் ஃபார் மை சேக் ஓன்லி, ஹீ இஸ் நாட் தேர் அட் ஆல், I am only expressing through him. அதனால தான் சுவாமிஜி நிறைய வாட்டி சொல்லுவார், let the God express through us, through this counter, and what he wants to do. You make yourself empty. வைக்க இடத்துல காலி பண்ணு. நீ பாகவத்தில் அந்த ஃப்ளூட் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கோபிகா கேட்குறது ஃப்ளூட்டுக்கிட்ட, வேணு வம்சி ஒன்று ஏன் பகவான் எப்பவுமே பக்கத்தில் வச்சுக்குவார், எப்பவுமே கச்சத்தில் வச்சுக்குவார்,
அப்புறம் அவருடைய அழகான அந்த மதுரமான வதடைகள் வாய் மேலே வச்சுட்டு ஒன்று ஊதுறாரே, அவ்வளோ பிரேமாக இருக்காரே ஒன்று விடாமன்னு சொன்னால், எங்களை வந்து மிரட்டி மிரட்டி வரட்டுறார், தள்ளுறார். நான் கஷ்டப்பட்டு தான் அவர்கிட்ட வர வேண்டியிருக்கேன்னா, ஒன்றும் இல்லை, அதுக்கு பாரு எனக்குள்ள ஒன்றுமே இல்லை போல இருக்கேன். ஐ ஆம் டோட்டல்லி holy, nothing is there in me, that's why I become holy. அதனால தான் his holiness is called his wholeness is called his holiness. புரியுறதா இப்போ? ஸோ அதனால் சர்வதா வர்த்தமான அப்படி சயோகி மயி வர்த்ததே. அதனால் ஞானிகள் வந்து இந்த லோகத்தில் எப்படி பிரவர்த்திக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, யாரு கூட இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அப்படி அவங்கள வந்து நம்ம எடை போடுறதோ கண்டுபிடிக்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ பகு கஷ்டம். ஆனால் பகவான் இங்கே சொல்கிறது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா, ஞானி he may act, he may not act. பேசலாம், பேசாமல் இருக்கலாம், மௌனமாக இருக்கலாம், கிளாஸ் எடுக்கலாம், கிளாஸ் எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஞானி ஞானி தான். அதனால் யோகி மயி வர்த்ததே. ஆக்சுவலி அவைட்ஸ் இன் வர்த்ததேன்னா இங்கே வந்து என்னில் தான் அவனு இருக்கான், நானாகவே இருக்கான். அதனால் நானாகவே இருக்கிறதுனால தான் இந்த நிலைக்கு பேர் தான் முக்தி. மோக்ஷத்துக்கு டெஃபினேஷனுக்கு பாருங்கள் எப்படி கொடுத்தார். அதனால் ஞானி பக்தி, ஞானிக்கு இருக்கிற இந்த பக்தி தான். அப்போ என்ன சொல்லணும், ஞானி பக்தி, பக்தன் அண்டு கடவுள் அப்படின்னு ரெண்டு இருந்த இன்செப்பரபிள். அந்த இன்செப்பரபிள் அనే வார்த்தைன்னு முன்னாடியே நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே 30வது ஸ்லோகத்தில் 2வது சமே தஸ்யாம் ந பிரணஷ்யாமி நச்சமே பிரணஷ்யதி. இப்போ அதே மாதிரி இங்கே சர்வதா வர்த்தமான அப்படி ஓகே, he is not doing anything, he may looks like doing, and he is not doing anything for his sake. He may do, he may not do. No restrictions or anything, nothing can bind the ஞானி. அதனால தான் ஓகே, அப்படின்னா அவர் லைசென்ஷியஸாக அப்படி ரொம்ப மோசமாக இருப்பார்னா அப்படி இருக்க மாட்டார். அப்படி யாராவது இருந்து அவனு மோச காரணத்தை தவிர அவனுக்கு ஞானி இல்லை. ஆனால் காவி போட்டி ஞானின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்தலாம். that it doesn't mean that every ஞானி and மகாத்மா is like that. அதனால் இன்செப்பரபிள் அనే வார்த்தை கூட உபயோகப்படுத்தக்கூடாது, அது கூட குறைச்சல் தான். இன்செப்பரபிள் அనే நானே அவனு, அவனே நான். அதனால தான் பகவான் வந்து 7வது அத்தியாயத்தில் அப்புறம் படிக்க போகிறோம் சொல்கிறார், ஞானி தூ ஆத்மைவ மே மதம். ஞானி அப்படின்னா அவன் ஆள் இல்லை, மனுஷன் இல்லை. அதனால தான் பகவான் ரமணர் வந்து ஞானி எங்கே இருக்கோரோய் ஞானந்தான் இருக்கன்னார். எக்ஸாக்ட்லி இந்த பகவத்கீதை வார்த்தைக்கு பகவான் சிம்பிளாக அப்படி சொன்னார். இப்போ புரியுதா? ஞானி தூ, ஞானி உண்மையா ஆத்மைவ, ஆத்மையேவ, இதுதான் என்னுடைய மதம், அபிப்பிராயம் ஏ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 31வது ஸ்லோகத்திலும் அழகாக அந்த மோக்ஷம் என்னன்னு இதை விவரித்து பகவான் வந்து சர்வத்திர சமதர்ஷனத்தினால சர்வதா வர்த்தமானோபி ஹி மை வர்த்ததே. ஃபார் ஹிம் he is no more an individual personality or anything. ஸோ அப்படி ஞானின்னு பாராட்டுறாரு, ஞான நிலைன்னு பாராட்டுறாரு. அப்படி சொல்லி அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் ஸ்டேட் ஃபைனல்லி பகவான் ஒன்ஸ் அகேன். இப்போ இந்த டாபிக் இங்கே இதோட முடியுது. 32வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதः.
சுவாமிஜி அடிக்கடிக்கு சத்சங்கத்தில் சொல்லுவார் இந்த ஸ்லோகம், பாப்புலர்லி வெரி ஆஃபன் கோட்டட் ஸ்லோகா. ஆத்மோபம்மேன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுனா சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதः. இங்கே 32வது ஸ்லோகம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், இந்த பர்சனல் காட் அనే பேரில் நம்ம ஷோடசோபச்சார பூஜை 16 பூஜை, அது சிம்பிள். ஆக்சுவலி இன்னும் கூட 64 வகையான ஸ்டெப்ஸ் வச்சு பூஜை பண்ணுறது கூட உண்டு. கோவிலில் எப்படி பண்ணுறாங்களோ யார் யார் பல விதமாக பல பேர் பண்ணுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, திரும்பி அந்த பாயிண்ட் எதுக்கு இங்கன்னா, இந்த பகவான் பேர் சொல்லி நம்ம செய்கிற உபச்சாரம், அது எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, ஷோடச உபச்சார பூஜா, ஷோடசோபச்சாரம். உங்களுக்கு நான் ஏதாவது உபச்சாரம் பண்ணட்டுமா, உபச்சாரம்னா ஹெல்ப் பண்ணட்டுமா, சேவை பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி இந்த ஞானம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம செய்கிற உபச்சாரம் எல்லாம் கூட அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் அபச்சாரம். We are not doing upacharam to the Lord. We are actually insulting Him. அதனால தான் ஞானி தான் எல்லாத்துக்குள்ளேயும் சிறந்தவன். ஞானி ஆத்மா சமம் என்னோட திருஷ்டிலன்னு சொல்லி, அதனால தான் புரிஞ்சுக்கணும். இனிமேல் நம்ம கடவுள் பெயர் சொல்லி நம்முடைய பக்தியை நம்ம சமர்த்தனம் பண்ணிக்கிட்டு, நம்முடைய ஆராதனா விதானம் பண்ணிவிட்டு, மனசனை இன்னும் சங்குச்சிதமாக வச்சுக்கிட்டு, நம்ம பக்தி பேரில் பகவான் பேரில் கூட அபச்சாரம் நிறையா பண்ணுறோம். உபச்சாரம் பண்ணுறதுக்கு பதிலாக யாரோ பகவான் நம்பாதவன் நாஸ்திகன் பண்ணான்னு அது வேறு விஷயம். அதனால தான் சங்கராச்சாரிய பகவான் அவர் பலது எதிர்க்காரு. சிவ மானச பூஜை எதிர்க்கார். அதே மாதிரி பரா பூஜான்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்தோத்திரம் எதிர்க்கார். அதில் அவர் கேட்குறாரு, பகவானே நான் எப்படி ஹவு கேன் ஐ ஆசனம் சமர்ப்பயாமின்னு சொல்கிறானே, அவருக்கு இப்படி கேள்வி வருது. ஹவு கேன் ஐ ஆஃபர் ஒரு பலகை சின்னது போட்டு 1க்கு 1.5 இந்த பலகை ஆசனமணி உனக்கு எப்படி தான் நான் சமர்ப்பிக்க முடியும்? ஏன்னா நீ சர்வாந்தர்யாமியாக நீ இருக்க. அப்படி நான் ஒரு சின்ன ஆசனம் பலகை போட்டு அதே உகாரன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு மனசு வரலை. அதனால் அசல் கொடுக்கறதுக்கு என்ன தான் இருக்கு, எல்லாமே உன்னோடது, எல்லாமே நீ தான், உன்னோடது தான், நீயாவே இருக்க. அப்போ யார் இந்த நான் கொடுக்குறேன் நான் செய்கிறேன்னு சொல்கிறது? எதுக்கு இந்த அகங்காரம் இல்லை எனக்கு? இந்த அகங்காரத்தை நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன், உனக்கு அது சமர்ப்பிக்கிறேன் இது சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னே சமர்ப்பிச்சுடுவேனே பரா பூஜை. அதனால் எல்லாத்தையும் சப்போர்ட் நீ இருக்கும்போதும் ஸோ பலது எதிராக அதில் நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கேன். அதனால் பொதுவாக ட்ரெடிஷ்னல்லி இந்த ஞானி இல்லை ட்ரெடிஷ்னலாக சந்நியாசம் எடுத்துக்கிட்ட சந்நியாசிக்கு இந்த பூஜை எதுவுமே இருக்காது, பண்ணக்கூடாது கூட. ஆக்சுவலி ஒருவேளை அவர் சுற்றி ஆசிரமம் இருந்து நிறைய டிவோட்டிஸு மக்கள் வராங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதர்சமாக இருக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் இந்த ஞான மார்க்கத்தில் வளர்கிற வரைக்கும் அங்கே கோயில் இருக்கலாம், சுவாமிஜி கூட கோயிலுக்கு போகலாம், ஏதாவது சில ஃபங்க்ஷனில் சுவாமிஜி அங்கே உட்காரலாம். லைக் நம்ம மகா சன்னிதானம் ஆஃப் தி பல மಠ அதிபதிகள் டிவியில் பார்க்குறீங்க இல்லையா, விஜயதசமி நவராத்திரி சமயத்தில் உட்காந்துட்டு அப்புறம் சிவராத்திரி அவர் 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு அவர் கூட பூ போடுறது அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் கூட ஜஸ்ட் டு கைட் த பீப்புள் இன் த சொசைட்டி. இல்லைன்னா யாரும் அப்புறம் அந்த பூஜை ஆராதனை இதே பண்ண மாட்டாங்க. ஆனால் உண்மையாக பேசினோம் சொல்லணும்னா ஞானி எந்த பூஜையும் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டார், பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது அப்படி பண்ணாலும் தப்புன்னு இல்லை பெருசாக. ஆனால் அவருக்கு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த அனுஷ்டானம் பண்ண அதெல்லாம் இப்போன்னா சந்நியாசம் வாங்கியாச்சு. இனிமேல் தான் ஞானத்துக்கு நான் படிப்புக்கு குரு கிட்ட போகணும், இல்லைன்னா
சாஸ்திர அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு இருந்த அந்த காவி கலர் போட சன்னியாசிக்கு இந்த அனுஷ்டானம் எல்லாம் இருக்கும். புரியுது? அதனால் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விவிதிஷா சந்நியாசமனை. அதனால் அது பட் உண்மையாக சொல்லும்போது சந்நியாசி தானே இல்லை అనేది ஆயிட்டான். ஒரு நாமம் கிடையாது, அதனால பேர் மாற்றுறாங்க, எதுவுமே இல்லை. Just simply he moves in this world as the mobile temple of God உடைய representative. அந்த சரீரம் மூலமாக எப்போ பார்த்த பக்தி ஞானம் வைராக்கியத்தினை பேசினா அதே பேசணும், அதே வாழ்த்தி காட்டணும். ஸோ அதனால் இந்த ஞான நிஷ்டையே அவங்களுக்கு பூஜை. ஏன்னா அவங்கள பூஜை 24 மணி நேரம். அதனால் 24 மணி நேரம் பூஜை பண்ணுறவர் திரும்பி எப்படி தனியாக ஒரு பூஜை பண்ணணும், உட்கார்ந்தனை செய்யணுமா? இல்லை, அதே பக்தி, அதே பூஜை. அதனால தான் சர்வம் சிவமானச பூஜையில் அதுதான் சொல்கிறாரு. நான் நடக்கிறானே தினந்தோறும், இதெல்லாமே பிரதட்சணம்தான். ஓகே, எல்லாமே வாய் திறந்து என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறேன்னு அது எல்லாமே மந்திரம்தான். அப்படி நான் சாப்பிட்றது இது நைவேத்தியம்தான் அப்படி சொல்கிறார். அதனால் இந்த சாதாரணமாக எல்லாரும் அனுசரிக்கிற ரூல்ஸ்னு அது எல்லாத்தையும் அவர் அனுசரிக்க மாட்டார், வேண்டியதில்லை. அனுசரிக்கலைன்னு சொல்லிட்டு இந்த ஃபியர் ஆஃப் கமிஷன் ஆர் ஒமிஷன் எதுவுமே இருக்காது. இல்லாமல் இருந்தால் தான் ஞானம். ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் நீ நம்ம அந்த நிலைக்கு வரலன்னு அர்த்தம். அதனால் அப்படி சொல்லி இப்போ இந்த 32வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? ஆத்மௌபம்யேன சர்வத்ர, ஆத்மௌபம்யேன உபமா அப்படின்னு அர்த்தம். உபமயா பாவக ஔபம்யம். உபமான்னு சிமிலாரிட்டி அப்படி இருக்கிற ஆத்மௌபம்யேன. ஓகே, எல்லா இடத்துலும் தன்னை பார்த்து தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிறதுனால ஆத்மௌபம்யேன சேம்னஸ், அந்த செல்ஃப்னஸ். சர்வத்திர, திரும்பி பாருங்கோ, அந்த சர்வத்திர வார்த்தை ஆத்மா வார்த்தை எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் சமமாக பார்க்குற புத்தி இருக்கிற இவன் யஹ, ஓ அர்ஜுனா, யஹ இந்த ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி சஹ யோகி பரமஹ மதஹ. அவன் தான் கன்சிடர்ட் ஆஸ் த கிரேட்டஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பரம யோகின்னு சொல்லப்படுறது. என்னது? சமம் பஷ்யதி சுகம் அண்ட் வார்னா இங்கே அண்டு அர்த்தம் வா, எதிவா துக்கம். சுகம் வரும்போதும் துக்கம் வரும்போதும் அவன் விஷயத்திலும் சமமாக பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லை, சமதர்ஷனம் ஏற்பட்டதுனால ஆத்மோபம்யேன சர்வத்திரனால அடுத்தவங்களுடைய சுகம் பார்த்து சந்தோஷப்படுவான். அடுத்தவங்களுக்கு துக்கம் வந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணணுமனோ, அவங்கள அந்த துக்கத்திலிருந்து வெளியே கொண்டவனோ அவங்க ஆறுதலோ பண்ணுவான். ஸோ டேக்கிங் ஹிஸ் அதர்ஸ் பெயின் அண்ட் ப்ளஷர் ஆஸ் ஹீஸ் ஓன் பெயின் அண்ட் ப்ளஷர். இல்லை, இன்னொரு விதமாக சொல்லணும்னா சஹயோகி அஹிம்சக, எந்த விதத்திலும் எப்படி கூட யாருக்கும் ஹிம்சை பண்ண மாட்டார். அப்புறம் சமயக் தர்ஷன நிஷ்டக, அவனுக்கு பேர் தான் யோகி. அப்புறம் ஸோ இந்த சமதர்ஷனம் என்ன இன்னொன்று அர்த்தம் என்னன்னா, சிம்பிளாக சொல்லும் போதும் தர்மபரமாக சொல்லுவாங்க. எதெல்லாம் யார் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறானோ அதெல்லாம் அவங்களுக்கு நானும் பண்ணக்கூடாது. எல்லாரும் எது எனக்கு பண்ணால் எனக்கு நல்லது, நிம்மதியாக, மனசுக்கு எனக்கு சந்தோஷமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு செய்கிறேன். இதுதான் தர்மம். இப்போ இது தர்மம் இல்லை, இது ஸ்வபாவம், சகஜமாயிடுது. அப்படிப்பட்ட சகஜமான ஸ்வபாவத்தோடு இருக்கிற இந்த நிஷ்டரான ஞானி இவன் என்ன ஆச்சு,
ஆத்மோபம்மேன சர்வத்திர சமம் பஷ்யதி ஓர்ஜுனா. அதனால் ஒரு மனிதனுக்கு நமக்கு வர சுகதுக்கங்களாவது அது எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கணும். சமதர்ஷனம்னு எல்லாம் சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ. ஆனால் எனக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், நான் ஞானி, நான் சாஸ்திரம் படித்தான் இல்லை. நமக்கு சுற்றி யாராவது இருந்தால், எந்த பிராணி இருந்தால் கூட அந்த பிராணியோடைய சுகம் துக்கத்தை நம்ம பார்த்து நம்ம ஹிருதயம் ஃபீல் பண்ண தெரியணும். சரியா? அங்கே எமோஷ்னல் ஆகலை. அதனால் ஞானி எமோஷ்னல் ஆகிட்டான்னு சொன்ன அர்த்தம் இந்த சமதர்ஷனத்தினால ஆத்மபொம்மையான சர்வத்தினால தவிர அஜ்ஞானத்தினால எமோஷ்னல் ஆகலை. இஸ் நாட் இமோஷ்னல் டிபெண்ட். ஓகே, அவர் ஞான நிஷ்டத்தில் அப்படி தான் இருக்கார். ஆனால் லௌகிக விவகாரம் வரும்போது விவகாரத்தில் அப்படி தான் சாதாரணமாக இருப்பார். புரியுறதா? அதனால் விவகாரத்தில் இந்த சமதர்ஷனம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் திரும்பி ஞாபகம் வச்சுக்கணும். சமதர்ஷனம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விவகாரத்தில் அப்படி காட்ட முடியாது. ஞான நிஷ்ட புத்திக்குள்ளே தான் சமதர்ஷனம் இருக்கணும். விவகாரத்தில் எப்படி பிரவர்த்திக்கணுமோ அப்படி தான் பிரவர்த்திக்கணும். எல்லாம் சமம்னு சொல்லிட்டு நெருப்பு போய் பிடிச்சிக்கூடாது. அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு மதிச்ச யானை, பைத்தியம் பிடிச்ச யானை வரும்போது சிஷ்யன் முன்னாடி எல்லாம் பிரம்மம்னு சொல்லிட்டாரு குரு, அதனால நான் தள்ளி போக மாட்டேன்னு சொல்லிட்டார். யானை தும்பு கை வச்சு அடித்து தூக்கி போட்டுச்சு. அப்புறம் கை கால் உடஞ்சி குரு கிட்ட என்ன ஆயிடுச்சிட்டான்னா, இதோ நீங்கள் தானே சுவாமி சொல்லிட்டீங்க சர்வத்திர சர்வம் பிரம்மமயம்னு சொல்லிட்டு. அப்படியா? அவனா சர்வம் பிரம்மமயம்னு சொன்னேன். அந்த யானை மேலே உட்காந்துட்டு யானை கண்ட்ரோல் பண்ணுற அவனை கத்துறான் இல்லையா? யானைக்கு மதம் பிடிச்சது, தள்ளிப்போ தள்ளிப்போ ஓரமாக போ, அடிச்சுடுவன்னு சொன்னால் அவன் சொன்னவன் பிரம்மன் இல்லையோ? அப்போதான் இவனுக்கு அறிவு வந்துச்சு. இங்கே அதனால்தான் லௌகிக்கமாக விவகாரத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர அத்வைத ஞானத்தின் விவகாரத்தில் உபயோகப்படுத்த முடியாது. அத்வைத ஞானம் உள்ளே இருக்கணும், வெளியில் ஸ்பெஷாலிட்டி ஒன்று வேண்டாம். பி சிம்பிள், பி ஹம்பிள், ஓகே, பி லவபிள் அண்ட் பி ட்ரூத்ஃபுல். அவ்வளவுதான். ஸோ இதோடு நம்ம இன்றைக்கி 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். அதனால் இங்கே இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் பற்றி இவ்வளோ பேசுகிறோம் இல்லை. இப்போ கொரோனா லாக்டவுன்னால் எனக்கு என்னமோ இதெல்லாம் படிக்கும்போது தோணிச்சு, சோஷியல் டிஸ்டன்ஸு ஓகே வேணும். எங்கே? ஆக்சுவலாக வெளியில் இல்லை. சாதகனுக்கு தியானம் பற்றி சொல்லும் போது mind inside also should be keep distance from the social, okay, social media. இதெல்லாத்தையும் மனசில் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு இங்கே ஒரு சாதனை இப்போது வெளியில் சோஷியல் டிஸ்டன்சிங். ஏன்னா மனுஷனுக்கு அதுதான், ஏதோ ஒன்று தொடர்பு இருக்கணும், ஏதோ ஒரு கூட துணை இருக்கணும், ஏதோ ஒன்று கூட தொணன்னு பேசணும். அதனால் மனசு எப்பவுமே கதை பேசிகிட்டே இருக்கும். தன கதையோ அடுத்தவங்கள கதையோ ஏதோ ஒரு கதை சொல்லிகிட்டே இருந்தால் தான் அந்த மனசுக்கு பிடிக்கும். அதனால தான் புராணங்கள் இதெல்லாம் கதைகள் எழுதிட்டு என்ன கதைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு காலத்தில் அது சொன்ன உடனே எல்லாரும் சொல்லுங்க கதை. ஒரு ராஜா இருக்காருன்னா கதை யாருக்கு பிடிக்காது? கதை என்ன மனசுக்கு இந்த கதை அடுத்தவங்களுக்கு கதையோ தன கதையோ ஏதோ பேசணும். அதனால என்ன பண்ணார் பகவான், பல அவதாரங்கள் எடுத்துகிட்டு என்ன கதையே கேட்குற மாதிரி அவனை பண்ணிட்டா அப்புறம் அவனை கதை பேச விடுவான். அதனால இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வேணும், வெளியிலையும் வேணும், அப்புறமும் வேணும். அது உள்ள டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு அப்போது ஈவன் அதனால தான் தியானத்தில் உட்காரும்போது யூ ஆர் நோபடி, எல்லாரும் டிஸ்டன்ஸ் பண்ணுவே. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குழந்தை கிடையாது, பேரன் கிடையாது, பேத்தி கிடையாது, ஆஃபீஸர் கிடையாது, எதுவுமே கிடையாது. டிஸ்டன்சிங் த சோஷியல் டிஸ்டன்ஸ் இன் த மைண்ட் ஆல்சோ. ஆனால் அப்போ என்ன சார் பண்ணோம்? எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு தள்ளி வச்சுட்டா அம்போன்னு இருக்காதா? போர் அடிக்காதா? ஸ்பிரிச்சுவல் க்ளோஸ்னஸ், social distance, spiritual closeness. What is spiritual?
you are himself is the Ananda Swarupam, you are himself is the Ishvara Paramatma, Brahmam, Tattvamasi. அப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் க்ளோஸ்னஸ்ன்னு வச்சுக்கிறதே சோஷியல் டிஸ்டன்ஸ்னே தூரம் பண்ணுறதே பழகணும். இதோடு இன்றைக்கி நிறுத்தணும். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.